நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. எந்த பிரச்சனையுமே வராது. இந்தாம்மா. போயிட்டு வாம்மா. வணக்கம் சாமி. வாங்கம்மா, உக்காருங்க. சாமி, நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல என் பையனோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு. ஆமா. அவன் ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாதகப்படி அவன் யாரோட சேர்ந்து வாழ்வான்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. கட்டம் என்ன சொல்லுது? ஜாதகத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சாமி, ஜாதகத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? உங்க பையன் ஜாதகப்படி அவனுக்கு பெரிய கண்டம் இருக்கும்மா. அம்மா, அவன் எந்த பொண்ணை விரும்புறானோ அந்த பொண்ணாலேயே அவன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. சாமி, அந்த பொண்ணே அவனை விட்டு விலகி போயிட்டா உன் பையன் உயிரை காப்பாத்தலாம். இல்லன்னா உன் பையன் சிவாவோட உயிரை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, சிவாவோட ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனைய அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி அவளை சிவாவை விட்டு போக சொல்லிடுமா. அவளால என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இப்பவே அவளை அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட சொல்றேன். சரிம்மா, கொஞ்ச நாளைக்கு உன் பையனை பாதுகாப்பா இருக்க சொல்லிடு. சரிங்க சாமி. இந்தாம்மா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நம்ம புள்ள ஜாதகத்தை பார்த்து இவர் என்னென்னமோ சொல்றாரே. முதல்ல அந்த சிந்துவ வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அவளால என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. வா ஆறுமுகம், உட்காரு. சாப்பிடு. ஏய், என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு கையில? அது ஒண்ணும் இல்ல, ரைஸ் மில்ல அந்த மிஷின்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தேன். அதுல லேசா கையில அடிபட்டுருச்சு, வேற எதுவும் இல்ல. பார்த்து பண்ணக்கூடாதா? இங்க பாரு, கையெல்லாம் எப்படி அடிபட்டிருக்குன்னு. அது ஒண்ணும் இல்ல சிவா, கொஞ்ச நாள்ல அதுவா சரியா ஆயிடும். நீ சாப்பிடு சாப்பிடு. என்ன ஆறுமுகம்? சொல்லுங்க சிஸ்டர். சரி, நான் உடனே வரேன். ஆறுமுகம், ஹாஸ்பிட்டல் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஐயோ, நான் அவசரமா இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். பெரியமா வந்தா சொல்லிரு. சரி, நான் சொல்லிடுறேன் சிவா, நீ போயிட்டு வா. சரி, வரேன். எப்பா, எரியுது. சேர்ந்து வாழணும்னு நீ தீச்சட்டி கற்பூரம் ஏந்தி வேண்டிக்கிட்டது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்க்குற.
கையில காயம் இருந்தா ஸ்பூன்ல சாப்பிட வேண்டியதானே? சின்ன குழந்தையா நீ? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ம், இதுல சாப்பிடு. அடிப்பாவி, கையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எதுவுமே கேட்காம போறா பார். இவன் மனசா அந்த அம்மன் எப்படி மாத்த போறான்னு தெரியலையே. நீ நல்லவன் தாண்டா. ஆனா என் மனசு உன்னை ஏத்துக்க மாட்டேங்குது. நீ தேவையில்லாம இப்படி வேண்டுதல் எல்லாம் பண்ணாத. உன் வேண்டுதல் ஒரு நாளும் பலிக்காது. என்னால என் மனசை மாத்திக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. என்ன மன்னிச்சிடு. அக்கா ஒரு நிமிஷம். என்ன? அக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லு. சிவா என் வயித்துல பிறந்திருந்தாலும் அவன் உங்க புள்ளக்கா. அவன் உங்களதான் சாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆபத்துனா நான் உங்ககிட்ட தானே வந்து சொல்ல முடியும். சிவாவுக்கு என்ன ஆபத்து? காலையில சிவாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கோவில்ல இருக்கிற ஜோசியர்கிட்ட காட்டினேன். அவர் சிவாவோட ஜாதகத்தை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. சிவாவுக்கு ஏதோ பெரிய கண்டம் இருக்காக்கா. சிவா யார் கூட வாழணும்னு நினைக்கிறானோ அவளால்தான் சிவாவுக்கு ஆபத்தாங்கா. நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, சிவாவுக்கும் சிந்துவுக்கும் கொஞ்சம் கூட ஜாதகத்துல பொருத்தமே இல்லையா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா சிவாவோட உயிருக்கு பெரிய ஆபத்து வரும்னு அவர் அடிச்சு சொல்றாருக்கா. என் புள்ள சிவாவோட உயிருக்கு அந்த சிந்துவால எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு சிவாவோட உயிரை காப்பாத்துங்கக்கா. அந்த ஜோசியர் சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சிவா வேற சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா ஆபத்துன்னு நான் எப்படிக்கா அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொன்ன அவன் கேட்க மாட்டான்க்கா. நீங்க தான்க்கா அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். தயவு செஞ்சு உங்க புள்ள உயிரை சிந்து கிட்ட இருந்து காப்பாத்துங்கக்கா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சிவாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. சிவா சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்தாதானே சிவாவோட உயிருக்கு ஆபத்து வரும். சிவா சிந்து கூட சேர்ந்து வாழ போறது இல்ல. சிந்துவ கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளால சிவாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. எப்படியோ இந்த விஷயத்த அன்னபூர்ணி கிட்ட சொல்லியாச்சு. இனிமே அன்னபூர்ணி பாத்துப்பா. என் புள்ள சிவா கூட நீ சேர்ந்து வாழ்ந்துருவியா? உன்னை நான் வாழ விட மாட்டேன்டி. ஏய் சிந்து, நான் கூட பஞ்சாயத்துல சிவா உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னப்போ பயந்தே போயிட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது. நீ சிவாவோட என்னைக்குமே சேர்ந்து வாழவே முடியாதுன்னு.
நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலல்ல? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். காலையில சிவாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தேன். ஜாதகத்தை பார்த்த உடனே சிவா உன் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சிவாவோட ஜாதகப்படி அவன் உனக்கு கணவனா இருக்கவே முடியாது. உன்னால அவன் உயிருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிருக்காரு. இங்க பாரு, உனக்கு சிவா மேல உண்மையாவே அன்பும் அக்கறையும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவன் கட்டின அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு போய்கிட்டே இரு. நீ அவன் கூட இருந்தா எந்நேரமும் அவன் உயிருக்கு பிரச்சனை வரலான்னு ஜோசியர் சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. டாக்டர் மேல ஒரு சின்ன தூசி கூட விழாது. அவங்கள எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாங்கன்னு என்ன பயம்புறுத்தி டாக்டர் படியே, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். நீ சிவா கூட சேர்ந்து வாழ்ந்தா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. இங்க பாரு, சிவா நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ அவனை விட்டு விலகி போறதா அவனுக்கு நல்லது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரை எடுக்க அந்த கடவுளை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னால டாக்டருக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வந்துச்சுன்னா அந்த யமன் கிட்ட கூட சண்டை போட நான் தயங்கவே மாட்டேன். என் டாக்டருக்காக நான் எதையும் செய்வேன். இப்படி பயம்புறுத்தி என்னைய டாக்டர் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. அது என்னைக்குமே நடக்காது. ஏய், அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசிட்டு போவா? உனக்கெல்லாம் அன்னபூர்ணி தாண்டி கரெக்டான ஆளு. உன்கிட்ட இருந்து சிவாவை பெருக்கிற வேலைய அந்த அன்னபூர்ணி கிட்ட விடுறேன். அவ பாத்துக்குவா. ஆறுமுகம் கையெல்லாம் காயமா இருக்கு. இந்த ஆயின்மெண்ட்டை அவ ரூம்ல வைக்கலாம். அவன் எடுத்து போட்டுக்குவான். என்ன இது? ஏதோ முகத்துக்கு போடுற க்ரீம் மாதிரி இருக்கு. இது எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சு? பைரவியோட க்ரீமா இருக்குமோ? யாரோ தெரியாம எடுத்துட்டு வந்து நம்ம ரூம்ல வச்சிருக்காங்க. போய் அவட்டையே கொடுத்துருவோம். சாரி பைரவி, நான் ஒரு ரூமுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் நீ யூஸ் பண்ணுற இந்த க்ரீமை யாரோ என் ரூமில் தெரியாமல் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அட லூசு பையலே, அது க்ரீம் இல்லடா, ஆயின்மெண்ட். இந்தாங்க உங்க க்ரீம். இது உங்க ஊர்ல க்ரீமா? ஆமாம், அந்த மாதிரி தானே இருக்கு. அது க்ரீம் கிடையாது, அது ஆயின்மெண்ட். ஆயின்மெண்டா? சரி, இது எதுக்கு என் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்க பைரவி? ஆயின்மெண்ட்டை எதுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க? காயத்துல போடுறதுக்கு தான். ஓஹோ, எனக்காக தான் கொண்டு வந்து வச்சியா? தேங்க்ஸ் பைரவி. பரவாயில்லையே, கற்பூரம் ஏத்தி அம்மன் கிட்ட வேண்டுனதும் உடனே உன் மனசு மாறுதே. இங்க பாரு, ஆயின்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்ததுனால
என் மனசு மாறிடும்னு நினைக்காத. என் மனசு என்னைக்குமே மாறாது. நான் ஏதோ ஒரு மனிதாபிமானத்தோடு தான் இந்த ஆயின்மெண்ட்டை கொண்டு வந்து ரூம்ல வச்சேன். புரிஞ்சுதா? போ, போய் போட்டுக்கோ. என் கையில் காயம் இருக்கிறத சிவா கூட தான் பார்த்தான். ஒரு டாக்டர் அவனுக்கே அதுக்கு மருந்து தரணும்னு தோணலை. ஆனால் உனக்கு தோணுதுன்னா அது என் மேலே இருக்கிற பாசம் தானே. ம். பெரியமா, நீங்க சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடுப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா சிவாவோட உயிருக்கு பெரிய ஆபத்து வரும்னு அவர் அடிச்சு சொல்றாருக்கா. சிவா, அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க பெரியமா. 2 நாளைக்கு முன்னாடி உன் அம்மா உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்திருக்கா. அவங்க உன் ஜாதகத்தை பார்த்துட்டு, சிந்து கூட நீ சேர்ந்து வாழ்ந்தா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நான் சிந்து மேல இருக்கிற கோவத்துல சொல்லலப்பா. உன் மேல இருக்கிற அக்கறையிலயும் அன்புலையும் தான் சொல்றேன். எனக்கு நீ வேணும்பா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் இந்த பெரியம்மா உயிரோடவே இருக்க மாட்டேன். பெரியமா, எனக்கு இந்த ஜோசியத்திலலாம் நம்பிக்கை இல்லை. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லப்பா, மகா சொன்னதுல இருந்து எனக்கு நிம்மதியாவே இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பெரியமா, பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கதான் செய்யும். அதுக்கு நாம ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு நிம்மதி அடைக்க வேண்டாமே. இறப்புங்கிறது இயற்கையானது பெரியமா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு டாக்டரை என்னால சில பேரை காப்பாற்ற முடியுது, சில பேரை காப்பாற்ற முடியாம போகுது. ஒரு டாக்டரால இறப்ப தள்ளி போட முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது. சிந்துனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது பெரியமா. நீங்க எதை நினைச்சும் மனசை குழப்பிக்காதீங்க. பெரியமா, நீங்க எதை பத்தி யோசிக்காம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க சாப்பிடுங்க உட்காந்து. இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அ- அ- பாத்தீங்களாக்கா, ம். அந்த சிந்து இவன் மனசை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான்னு. அவளால இவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா கூட இவன் நம்ப மாட்டேங்கிறானேக்கா. இப்ப என்னதான்